அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. சூரியமூர்த்தி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊரைச்சோன்ற நடுநிலைப்பள்ளி சின்னகலப்பாடி. நான் வாட்டர் ஸ்கார்சிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க தண்ணிலாம் நல்லா தானே வந்துட்டு இருக்கு, இப்போ போய் இந்த டாபிக் பற்றி பேசுகிறாங்க. பிகாஸ் 1 இயரில் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற வாட்டர் லெவலை நம்மளால பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலும் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வர வாட்டர் லாரி வாட்டர் டேங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதாவது காலநிலை மாற்றம். அதாவது வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்குது, மழை பெய்யுற காலத்தில் வெயில் அடித்தா நம்ம நாடு என்ன ஆகுது, நம்ம பூமி என்ன ஆகுது, நம்ம என்ன ஆகுது, இதெல்லாம் யார் ரீசன் யோசிச்சு பாருங்க. நம்ம மட்டும்தான். ஹவு ஹியூமன் பீயிங்ஸ் தான் ரீசன். மரத்தை வெட்டுறது எவ்வளோ பெரிய குற்றம் புரிய விஷயம். மரத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய குற்றம் புரிய விஷயம். நம்மளால ஒரு மரத்தை நட முடியலாலும் சரி, ஆனால் அது வெட்டுறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். ஒரு இப்படியே இருக்கிற சோர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் பர்த்டே அன்னைக்கு மரம் நடு எல்லா விதை போடணும். இப்படி செய்யும் போது ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் ஒரு உயிரை சேவ் பண்ணுறீங்க. வாட்டர் லீக் ஆகுது ஒரு ஸ்கூல்லையோ ஒரு வீட்லையோ பார்த்துக்கணும். உடனே டேப்பை க்ளோஸ் பண்ணுறது. ஏனென்றால் தண்ணீர் தங்கத்தை விட விலைமதிப்பற்றது. நீர் துளி எங்கள் உயிர் துளி. So don't waste water. Please save water because water is our blood. Thank you.